ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 பட்ஜெட்டுக்குள்ளே நல்ல மொபைல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதுக்கு 10,000 மொபைல் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் பீப்புளோட ஆவரேஜ் பட்ஜெட்டுன்றது 10,000 இருக்கும். ஏன்னா அது சூட்டபிள் ப்ரைஸாகவும் இருக்கும். அந்த 10,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல மொபைல் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்க தான் செய்யும். அந்த தேடல் இருக்க தான் செய்யும். அந்த தேடலை பூர்த்தி செய்கிற மாதிரி சில மொபைல்ஸை வந்து கொண்டு வந்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 பவர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெட்மி 9 பவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கேமராவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா தந்திருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் மேக்ரோ ஜூமிங்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். போர்ட்ரேட்டும் தந்திருக்காங்க, ஏஐ சென்ஸும் தந்திருக்காங்க. இப்போ ஏஐ சென்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஃபேஸை வந்து ரெக்கனைஸ் பண்ணிக்கும். அதாவது ஆட்டோ இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து அதாவது என்னன்னா நைட் டைம்ஸில் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நைட் மோட் ஆப்ஷனும் தந்திருக்காங்க. எல்லா மொபைலில் இருக்கிற மாதிரி HDR ப்ரோ மோடும் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கணும், டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா FHD தந்திருக்காங்க. ஃபுல் ஹை குவாலிட்டி வந்து தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மல்டி டச் கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரே சமயத்தில் மல்டி டச் பண்ணுவீங்க. மல்டி டச் எந்த டைம்ஸில் பண்ணுவீங்கன்னா, கேமிங்லாம் விளையாடும் போது ஆக்சிலேட்டர் கொடுப்பீங்க, இன்னொரு இடத்துல பிரேக் கொடுப்பீங்க, இன்னொரு இடத்துல ஆரோ மார்க் கிளிக் பண்ணுவீங்க. ஸோ மல்டி டச்சிங் மல்டி ஒர்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். இல்லை லேக் ஆகும், இல்லை ஹேங் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி வைஸ் பார்க்கணும். ஓகே, மெமரி வைஸ் பார்க்கும்போது 4GB ரேம் தராங்க, 64GB இன்டெல் மெமரி தராங்க. ஒரு ஆவரேஜ் யூஸருக்கு கரெக்டாக இது தாங்க. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலே தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து 10,000 பட்ஜெட்டில் வந்து நான் எடுத்து போட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்ட் விஷயம் வந்து 10 தராங்க. ஸோ அப்டேட் மேபி வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அப்டேட் வந்திருக்கும். தென் வந்து பார்க்கும்போது வந்து சிப் டைப்ஸ் வைஸ் பார்க்கணும். இந்த சிப் டைப்ஸ் வைஸ் பார்க்கும்போது தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். ஓகேவா, இந்த ப்ராசஸர்ன்றது மெயினாக யாருமே அவ்வளோவா கன்சிடர் பண்ண மாட்டேறீங்க. ஓகேவா, எல்லாருமே வந்து மீடியாடெக், குவால்காம் அப்படிதான் உங்களுக்கு தெரியுது தவிர அதை பற்றி ஒன்றும் கிளியராக உங்களுக்கு தெரிய முடியாது. நம்ம என்னதான் ப்ராசஸ் மீடியாடெக்காக இருக்கட்டும், குவால்காமாக இருந்தாலுமே இந்த கிளாக் ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். இதான் வந்து ஒரு ப்ராசஸோட ஸ்பீடை வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். இந்த கிளாக் ஸ்பீடு வந்து ஹையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து நல்லா வேகமாக வேலை செய்யும். என்னதான் ஸ்னாப் ட்ராகனாக இருக்கட்டும், கிளாக் ஸ்பீடு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு. என்ன இதுவாக இருந்தாலுமே வேஸ்ட்டு தான். ஸோ இந்த கிளாக் ஸ்பீடுன்றது ரொம்ப, அதாவது இப்போ வந்து உங்களை ஊக்குவிக்கிறோன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணால் நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க. கரெக்டாக அது மாதிரி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த கிளாக் ஸ்பீடுன்றது உனக்கு கண்டிப்பாக தேவை. அந்த கிளாக் ஸ்பீடில் வந்து அதுக்கு சிக்னல் போனால் தான் அது வந்து அட் அ டைமில் வந்து வேலை செய்யும். இந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ கிளாக் ஸ்பீடை வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். கிளாக் ஸ்பீடு வந்து 2க்கு மேலே வாங்க. ஓகேவா, 2 கீழே வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து என்ன தான் அது ஹை ப்ராசஸாக 4GB ரேமாக இருந்தாலும் சரி, 6GB ரேமாக இருந்தாலும் சரி, 12GB ரேமாக இருந்தாலும் சரி, கிளாக் ஸ்பீட் வைஸ் வந்து அவங்க கம்மி பண்ணிட்டாங்கன்னா ஃபோன் வந்து ஆவரேஜாக இருக்கும். அதாவது ஒரு ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ கிளாக் ஸ்பீடு வந்து நல்லா பார்த்துவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 662 ஆக்டோ கோர் ப்ராசஸ் வந்து தராங்க. தென் வந்து கேமிங்லாம் நான் நிறைய விளையாடுவேன். எனக்கு ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கணும், எனக்கு வந்து எப்படின்னா நான் ரொம்ப ஹை இதுவில் விளையாடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் கேட்டீங்கன்னா 6000 mAh தராங்க. அதாவது ஒரு பவர் பேங்க் கூட நீங்கள் யூஸே பண்ண வேணாம். 6000 mAhனா உங்களுக்கு தாராளமாக யூஸ் ஆகும். உங்களுக்கே தெரியுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோனோட பாதி ரேட்டுக்கு வந்து 6000 mAhனா ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். லித்தியம் பாலிமர் பேட்டரி தான் தராங்க. ஸோ காமனாக கொடுக்குற எல்லா பேட்டரியிலும் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் தராங்க. 18 வாட் வந்து சார்ஜிங் சப்போர்ட்டும் இவங்க தராங்க. 1 year வாரண்டி தராங்க எல்லா மொபைலையும் தர மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ் வைஸ் நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொரில்லா கார்னர் கிளாஸ் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் அவ்வளோ ஆகாது. ஃபோன் வந்து உடையாதுன்னு நான் சொல்லலை, நல்லா நான் வச்சுவேன். சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க கொரில்லா கிளாஸாக இருந்தால் சுற்றி வச்சு அடித்தாலும் ஃபோன் உடையாதுடா, கீழே போட்டாலும் உடையாதுடா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக ஃபோன் கீழே போட்டால் உடையும், சுற்றி வச்சு அடித்தா உடையும். ஓகேவா, அது என்னன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகாது. தட்ஸ் மீன்ஸ் இப்போ வந்து வேலெட்டில் உங்கள் ஃபோனை வைக்கிறீங்க, இல்லை பர்ஸில் வைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பேக்குள்ளே வைக்கிறீங்க, இல்லை உங்களோட பேக்குள்ளேயே வைக்கும் போது பேக்குள்ள பென்னோ இல்லை பென்சிலோ இல்லை சம்திங் ஸ்கெச்சஸோ இல்லை வேறு எதனா திங்ஸோ கீ செயின்ஸோ வச்சுருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா ஃபோன் வந்து அந்த கீ செயின்ஸோட உரசும் போது என்னன்னா நார்மல் கிளாஸாக இருந்தால் ஸ்க்ராச்சஸ் ஆகும். அப்போ எடுத்து பார்க்கும்போது அசிங்கமாக இருக்கும் ஸ்க்ராச்சஸ் இருந்தால். பட் இதுவே இந்தமாதிரி கார்னர் கொரில்லா கிளாஸஸ்லாம் இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகாது. ஸோ அது கொஞ்சம் நல்லா டஃப்பாக இருக்கும். ஸோ அது ஸ்க்ராச்சஸ் பண்ணாலும் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. ஸோ இவ்வளோ தானே தவிர கீழே போட்டால் உடையாது, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நம்பாதீங்க. கீழே போட்டால் எந்த மொபைலில் தான் உடையும். நீங்க வேணா போட்டு பாருங்க, கண்டிப்பா உடஞ்சிரும். பட் ஆனால் உடஞ்சிச்சுன்னா நான் ஒரு இல்லை, பட் ஆனால் கண்டிப்பா உடையும். ஓகேவா, ஸோ கொரில்லா கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகாது. தட் மீன்ஸ் அந்த லேயர் இருக்கும். இந்த பொருளை வச்சு தேய்ச்சாலும் ஸ்க்ராச்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேபிள்ஸ் இருக்கும். ஓகே, அந்த அடிப்படையில் தான் அதெல்லாம் இருக்கு. பட் கொரில்லா கிளாஸ்லாம் உடையாதுன்னு நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க, அது தப்பு. ஓகே, கண்டிப்பாக உடையும். ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் வேணா இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ப்ரொடெக்ட் பண்ணும். தென் வந்து அடுத்த மொபைல் நம்ம பார்ப்போம். ஸோ இது மாதிரி புதிய புதிய தகவல் உங்களுக்கு வேணா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணனா அது உடனுடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து பயன்பெறலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.